நமஸ்காரம் ஜீசஸ். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் இந்த நாட்களிலே கஷ்டத்தில், நஷ்டத்தில், வறுமையில், பலவீனத்தில், இன்னும் துன்பங்கள், நெருக்கங்கள் மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஏசப்பா சொன்னார், இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்ம திடன் கண்டிப்பாக கொள்ள வேண்டும். எப்படியாக? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. நம்ம முழங்கால் படியிட்டு தேவனுடைய சந்நிதியிலே நம்ம உட்காரும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடல, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய யுத்தம் எல்லாம் சாத்தானோடு கூட தான், மக்களோடு கூட அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுக்க முடியும். எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். நீங்க எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஓடுங்க, ஜெபத்தில் தருத்திருங்க. கர்த்தர் தடைகளை உடைத்தெறிகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்து உனக்காக யுத்தம் செய்வார். நீ என்றைக்கெல்லாம் முழங்கால் படி இடுகிறாயோ அன்றைக்கு கர்த்தர் உனக்காக எழுந்திருத்து நிற்பார். நீ அவரை தேடி ஓடும் போது அவர் உன் பக்கமாக வந்து நிற்பார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளாக இருக்கும். நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் நிறைக்கிறார், அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார். நீ முன் போய் எல்லாவற்றையும் காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால், நீங்க கர்த்தரிலே நிலைத்து நிற்க வேண்டும். யோவான் 15:7 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில என்ன பண்ணணும்? நிலைச்சு நிற்கணும். அந்த கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது, சக்தி உள்ளதா இருக்கிறது, இல்லைங்களா? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்கினியாக, சம்மட்டியாக, பட்டயமாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை வைத்து தான் நம் யுத்தம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகளை நீங்கள் வியாதிகளுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக, மனிதர்களுக்குள்ளாக அனுப்பும் போது அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவர். அவர் கண்டிப்பாக இந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் வார்த்தையாய் இருக்கிறதுனால தான் அந்த காரியங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார், அழிவில் நின்று நம்மளை மீட்டெடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜெபத்திலே தருத்திருந்து எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் நமக்கு அல்ல என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கர்த்தரிடத்தில் முழங்கால் படி இட்டும்போது கர்த்தர் நமக்காக எழுந்திருத்து யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ஒருவரை மாத்திரம் நம்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் விடுதலை நாயகனாக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. ஆண்டவரே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் என்று ஓடிக்கொண்டு இருக்கிற மக்களை இன்றைக்கு கர்த்தாவே நீர் சந்திக்க வேண்டும் ஆயிடுச்சு வைக்கணும் ஐயா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பட்டும் ஐயா. அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நீர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று ஆண்டவரே தடைகளை உடைத்திருந்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்து வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவசிக்கத்தக்கதான இருதயத்தை நீர் தர வேண்டும் ஆயிடுச்சு வைக்கிறேன் ஐயா. அவர்களை பலப்படுத்த வேண்டும் ஆயிடுச்சு வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லா பக்கத்துல நெருக்கம் இருந்தாலும், இவர்கள் கண்ணீரோடு கூட இருந்தாலும் நீர் அவர்களை கண்ணீரை துடைத்து அரவணைத்து முத்தமிட்டு, மகளே நான் இருக்கிறேன், மகனே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே வெற்றியை நீர் கட்டளையிட வேண்டும் ஆயிடுச்சு வைக்கணும் ஐயா. அவர்கள் எல்லாரும் இயேசு ஒருவரே என்பதை நம்புகிறார்கள். நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றின் மேலும் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.